கண்ணை மூடிட்டு கடவுள்லாம் வேண்டாம். அது ஒரு இது அதே மாதிரியே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு கிளம்புறங்க. அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு ஓடி போயிடும். பயமா இருந்தது. ஆப்ரேஷன் பண்ணனோடனே கீழே என் வயிற்ற பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா. 10 மாசமா சேர்ல உட்காரல மேடம், அதனால உட்காந்து ஆசை தீர்த்துக்கிறான். வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில எங்க கிளம்பிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? ஹாஸ்பிட்டல் போறோம். திரும்ப இல்லையோட ஹாஸ்பிட்டல் பயணம் முடிவடையுது. அப்படின்னு சொல்லாத, அங்க போய் பார்த்தாதான் தெரியும். தையல் வந்து 7 நாள் பிரிக்கணும். 12 நாள் ஆயிடுச்சா கணக்கு பண்ணி பார்த்து மாமியார் சொன்னாங்க. 14 நாள் ஆயிடுச்சு. அதான் போயிட்டு நீ தையல பிரிச்சலாம். உள்ள போக்கும் போதெல்லாம் பயப்பில்ல மேடம், வந்து குட்டி ஒன்று தையல பிரிக்க பயப்படுறாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. அதுக்கும் தான் பயந்தேன், இப்பவும் தான் பயமா இருக்கு. என்ன பண்றது, அதெல்லாம் தாண்டி தான் வரணுங்கிற ஒரு. ஆமாங்க. இப்ப தையெல்லாம் பிரிச்சுட்டு வந்துட்டா பாப்பாவுக்கு வந்து ஊசி போடுறதா என்னன்னு அர்த்தம் அவங்களே கேட்டுட்டு அடுத்ததுதான் பிளான் பண்ணும் ஊருக்கு போறதா என்ன அப்படிங்கறது. மாமியாருக்குமே இங்க வேலை கிடைக்க சீசன் ஆரம்பிச்சு போல. ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 சம்பாதிக்கிறாங்க, கிளம்பிடுறாங்களா, அதனால கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருக்காங்க. இல்லைன்னா அவங்க போயிடுவாங்க. அப்புறம் இன்னைக்கு முறுக்கு மாவுலாம் அரைக்கிறோம், அங்க போற வழியில கேட்கணுங்க. ஆமாங்க. இன்னைக்கு அப்படியே என்னெல்லாம் பண்றோங்கிறத அந்த விளாக் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஏமா என்ன கிளம்பலாமா? வலிக்கு போகணுமா தெரியல, வலிக்கு போகணுமா தெரியலன்னா பிரிக்க வேணா விட்டுருமா? பிரிக்காம இருந்தா அந்த நரம்பு எப்படின்னாங்க, அந்த புண்ணு கூட எனக்கு ஆறிடுச்சு. அந்த நரம்பு பட்டு பட்டு அந்த நரம்பு 3 தையல் போட்டிருக்கிறாங்க. எனக்கு எத்தனை தையல்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஒரு அக்கா, ஒரு சிஸ்டர் சொன்னாங்க 2 தையல்னு, ஒரு சிஸ்டர் சொன்னாங்க 3 தையல்னு. அப்புறம் நானா அப்ப பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஆப்ரேஷன் பண்ணனோடனே கீழே என் வயிற்ற பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது. இப்ப ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தா கரெக்டா 3 தையலுங்க. அந்த நரம்பு படுற இடம் ஃபுல்லா வலிக்குதே ஒழிஞ்சு இப்ப ஆப்ரேஷன் பண்ணுனதுலாம் வலிக்கல. எனக்கு அந்த நரம்பு குத்தி குத்தி அதுவே ஒரு 3 இடத்துலயும் புண்ணாயிருச்சு. அதுதான் பெயினா இருக்கு. கிளம்பியாச்சுங்க. மணி 10 காலையில தான் போலான்னு பார்த்தோம். எப்படியும் அங்கே டாக்டர் வரதே 10 மணிக்கு தான் வருவாங்க. நம்ம இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும். பொண்ணு நர்ஸு வந்தாங்கன்னா தையெல்லாம் பிரிச்சுட்டு பாப்பாவுக்கு பர்த்டேலாம் எழுதி கொடுத்தல, அதெல்லாம் எப்போ வரும் என்னன்னு கேட்டுட்டு வீட்டுக்கு வரணும். நாங்கள் போயிட்டு எல்லாம் வந்து உள்ளே போயிருக்காங்க. டாக்டரை பார்த்துட்டு நான் வந்து வெளியில் உட்காந்துருக்கேன். பாப்பா வச்சு எந்திரிச்சோல்லாம் என்னமோ பயந்து பயந்து உட்காந்துருக்கேன். ஃபேமிலிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு கிளம்புறங்க. அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே வீட்டுக்கு ஓடி போயிடணும். போயிட்டு வந்துட்டாங்க. தையெல்லாம் பிரிச்சாச்சு. அது உள்ளே போகும்போது பயந்து பயந்து போனேன். ஆனால் அது அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை போல. ஆனால் லைட்டாக வலி இருந்ததாட்டுக்கு. ஏன்னா அந்த சென்டரில் போட்டிருந்த தையல் மட்டும் கொஞ்சம் ரொம்ப இதாக போட்டாங்களாம். பிரிக்க முடியல, உள்ளே கொஞ்சம் லைட்டாக வலிக்குதுண்ணா. அதான் சுழு குத்து தான். அங்கே எதையும் சொல்ல மாட்டா டாக்டர்கிட்ட. வீட்டுக்கு வந்து நான் டாக்டர் மாதிரி என்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லுவாள். அதாவது பாப்பாவுக்கு சுடுதண்ணி அடுப்பத்தை வச்சு போட்டு அவர் என்னமோ பக்கத்துலேயே உட்காந்துட்டே புகையில் உட்கார தெரிஞ்சு வாடா. பாப்பா வந்து வந்தவொடனே கரெக்டாக எந்திரிச்சிட்டா. இப்போ தான் அவளை தூங்க வைக்கிறா. அப்புறம் டீ வேணும் நான் குள்ளாயே. சரி அதான் டீ போடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணுறேங்க. டீ போட்டிருக்கேங்க. குள்ளாயை வந்து பாப்பா தூங்க வச்சுட்டு இருக்கா. அவன் சிவா நாய்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கான். சரி தூங்க வச்சிருவா சீக்கிரம். போட்டாச்சுங்க. டெய்லியும் இந்த ஒரு நாளைக்கு 5-6 வாட்டியாக டீ குடிக்கலாம். எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ எப்படி இடுப்பில் கை வச்சு நிற்க ஆரம்பிச்சா பார்த்தீங்களா இல்லையா? இல்லைங்க, தையல் பிரிக்க போனேன்னா வலிக்காது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த அக்கா சிஸ்டர் எடுத்தப்ப சுத்தமாக 2 தையல் பிரிச்சது லேசாக சின்ன எறும்பு கடிக்கிற மாதிரி. ஏன்னா அது சும்மா இழுக்க தானே போகிறாங்க. உள்ளே முடிச்சிருக்கோம், அதை எடுத்துருவாங்க. இந்த அடுத்தையல் மட்டும் உள்ளே ஏறுக்கு ரொம்ப உள்ளேயே போட்டிருக்கிறாங்க. வலி தாங்க முடியல. அது அவங்களுக்கும் கண்ணு தெரியல. ரொம்ப நேரம் தேடி தேடி பார்க்குறாங்க, இழுத்தும் பார்க்குறாங்க, வரவே இல்லை. அதுக்கப்புறமே 2 சிஸ்டர் லைட் அடித்து நல்லா பார்த்து அதுக்கப்புறம் தான் இது பண்ணாங்க. அந்த பிடிச்சி இழுத்தது மட்டும் அந்த நடு தையல் மட்டும் வலிக்குது. அவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, வலிக்காம தான் எடுக்க பார்ப்பாங்க. அது முடியாது, ஏதோ ஒரு சிக்கல் வந்துருங்க. ஆனால் ரொம்ப இருடா, நான் உனக்கு வலிக்க கூடாதுன்னு தான் பார்க்குறேன், மெதுவாக தான் எடுக்கிறேன்னாங்க. ஆனா பொறுமையா எடுத்து விட்டாங்க. நான் கண்ணை மூடிட்டு கடவுள்லாம் வேண்டாம். அது ஒரு இது. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா காலையில என்ன ஆச்சுன்னா வண்டி வந்து நல்லா தான் கிளம்பணுங்க. அது ரிப்பேர். அந்த வண்டியை 3ஆவது கீழ போட்டு கிளம்பி வீட்டெல்லாம் பூட்டிட்டு வண்டியிலயும் ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் அந்த இது இதாகல. அதுக்கப்புறமே நான் வண்டியிலேயே உட்காந்துக்கிட்டேன். இவங்களை உட்கார வச்சுட்டு வண்டியை 3ஆவது கீரை போட்டு எடுத்துட்டு இங்கிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வரும். கூர்க்கு ரோடு போய் அங்கே மச்சவரத்தை வேலை செய்யலாம். அவன்கிட்ட ஸ்பேனர்லாம் வாங்கி எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டு அப்புறம் வண்டி எடுத்துட்டு வந்து திரும்ப போனோம். அதே முன்னாடி தடங்களா இருக்கு, நாளைக்கு போலாம் நினைச்சேன். வேணா சொல்லிட்டா இல்லை, இன்னைக்கு பிரிச்சிருவோம், நம்மளும் ஊருக்கு போலாம். அப்புறம் அவங்க சி பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கறதெல்லாம் அவங்க இது பண்ணுவாங்க. அது போலவே பிரிச்சதுக்கு அப்புறம் டாக்டரை போய் பார்த்தேன். எத்தனாவது நாள்னு கேட்டாங்க. 14வது நாளுன்னா. எல்லாருமே இப்ப 11ஆம் நாள் 10ஆம் நாள் இதுதான் பெட்ரு. 14ஆம் நாளுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அதாவது புண்ணெல்லாம் ஆறி இருக்கும், ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் டாக்டர் வந்து பார்க்க சொன்னாங்களா. அப்புறமே அந்த அக்கா போட்டோ வந்து தையல் மட்டும் போட்டோ எடுத்து போய் காமிச்சாங்க.
நல்லா ஆறிடுச்சு. ஆயில்மெண்ட் கேட்டேன்னா இல்ல நல்லா ஆறிடுச்சு, ஆனா எண்ணெய் மட்டும் வைங்க. சொல்றாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து கத்திரிக்காய் கருவாடு சாப்பிடாதீங்க, லைட்டா பிக்கிற மாதிரி இருக்கும் தையல்ல. ஆனா அது நான் நேற்று சொன்ன வலிக்குன்னு சொன்னாங்க, டாக்டர் சொல்றாங்க உண்மைதான் போல, ஏதாவது லைட்டா இச்சிங் இருக்கிற மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஆமா லைட்டா பிக்கிற மாதிரி இருக்குமா தையல் போட்ட இடம், அதனால அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோடா. நான் சாப்பிட்டுருவேன், ஆல்ரெடி எனக்கு அலர்ஜி. ஆமா இவளுக்கு இருக்குங்க அலர்ஜி, அதனாலதான் நான் சாப்பிட மாட்டேங்கிறேன். அலர்ஜி இல்லாதவங்களா இருந்தா கூட ஒரு டைம் ட்ரை பண்ணி நாங்களும் குடுக்கறது இல்லைங்க பயந்துட்டு. ஏன்னா எங்க மாமியார் எல்லாருமே சொன்னாங்க வேணா கொடுக்காங்க, சரி எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துட்டு என்னத்துக்கு கொஞ்சம் நம்ம திரும்ப நம்மளே உடம்பு வீணாக்கி வேணாம். ஆமா நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இது பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த கொஞ்சம் ஆயில்மெண்ட் கிடக்குங்க, இப்போ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து அதை வைக்கணும். எங்கள் மாமனார் ஃபோன் அடிச்சாருங்க, என்னம்மா பண்ணுற ஏது பண்ணுறேன்னு கேட்டது. ஏதோ பணங்கணும் போட்டு விடணுமான்னு கேட்டாராட்டுக்கு. வேஸ்ட் உட்காந்து பத்து மாசமா சேர்ல உட்காரலையே மேடம், அதனால உட்காந்து ஆசை தீர்த்துக்கிறாங்களா சேர்ல உட்காந்து. ஏன்னா உட்கார விடான்னு சொல்லி விட்டாங்க, கீழே தான் உட்காந்தா. டீ எல்லாம் போட்டு கொடுத்தோம், குடிச்சிட்டு இருக்கா. பாப்பா அதுக்குள்ள அவளை போய் பார்க்க போயிருக்கா. நான் எப்பவும் போல வீடியோ போலான்னு வந்தேங்க. எங்கள் அம்மா என் வீட்டில் என்னடா காணும் பார்க்குறா, கல்லெடுக்க போயிட்டு வந்திருக்காங்க. அடங்குற வேலையே கிடையாது. இப்போ தான் பெட்டில் இருந்து வந்து 4 நாள் கூட அவங்கள திரும்ப வேலைக்கு போகிறாங்க. அடங்க மாட்டேமா. அது வேறு பிஸ்கெட் அங்கே கொடுத்தாங்களா, அதை சேஃப்டியாக எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுக்குறாங்க. மாமியார் வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல, போய் பார்க்கணுங்க. மாமியார் வந்துட்டாங்க வேலைக்கு போயிட்டு. எனக்கு பசி தாங்க முடியல, அதான் தோசை ஊற்றுறாங்க. ஏதோ என்னென்ன செய்ய போறீங்க? ஓ அதிரசம் முறுக்கு சுட போகிறாங்களா, அதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் எல்லாம் ரெடி பண்ணுறோம். அதெல்லாம் நீ அவள்கிட்ட கேட்கக்கூடாது, அவளை எதுக்கு நீ வேலை விட்றாச்சு வேணும். அவன் புள்ள கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கு போய். நார்மலாவே எந்த வேலையும் செய்ய மாட்டா, புள்ள பெற்று ஆப்ரேஷன் வேலை பண்ணிருக்கா அப்படி சொல்ல வாங்க வேணும், தெரியாம கத்திட்டே கிடக்குறாங்க. பாப்பாவுக்கு தண்ணி ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது இதை ஆற வைக்கணும். எல்லாத்தையும் காய வச்சிட்டாங்கன்னா அடுத்தது வந்து சேர்த்து தொப்பு தான் போய்ட்டோம். எல்லாத்தையும் போயிட்டு அதெல்லாம் அரைச்சிட்டு வர்றதுக்கு. இந்த நேரமும் சும்மாவே இருக்க மாட்டாங்க. இப்போதான் பாப்பாவை குளிப்பாட்ட போறாங்க. மணி 3 ஆயிடுச்சு. ஆமா அது பாட்டா பிரிச்சு எடுத்துட்டான் வண்டியை. சாப்பிடலான்னு பசிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே சிலிண்டர் நின்றுச்சு. அப்புறம் இருந்தது ஸ்பேர் இருந்ததுனால தூக்கி விட்டு மாற்றியாச்சு. இப்போ வந்து இதெல்லாம் வறுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அரிசி எடுக்கிறாங்க, பொடி அரிசி மாதிரி. இதெல்லாம் அதில் மிக்சிங் போடுவாங்களாட்டு முறுக்கு சுடுறதுக்கு. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, வறுத்துட்டாங்க. அதாவது பாசி பயிறு, பொரி அரிசி, வெள்ளை உளுந்து, அது கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. ஜாலிட்டிங்களா அடங்க அவட இதெல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. அதில் மிக்சிங் போட்டு தான் அப்புறம் முறுக்கு மாவு அரைச்சி முறுக்கு சுட்டா முறுக்கு நல்லா இருக்குமா. இது கடலப்பருப்புங்க, அதெல்லாம் என்னென்னமோ மிக்சிங் போடுறாங்க. அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு தையலும் பிரிச்சாச்சு குள்ளாய்க்கு. அடுத்து இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்புறது தான். அவங்கவுங்க எல்லாம் ஊருக்கு கிளம்ப போகிறாங்க. அதுக்கு அதாவது அது முக்கியமாக அவங்க அம்மா வந்து ரொம்ப நாளாக இருந்துட்டாங்களா, சரி போகலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணுறோம். எங்க அப்பா வேற தனியா இருக்காராங்க. அப்புறம் கமெண்ட்ல ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்படிதான் வீடியோ டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க, பாம்பிடுவாங்க. எங்க அப்பா வேற அப்புறம் தனியா இருக்கிறாங்க. அவருக்கும் உடம்பு சரியில்லைன்னாங்க. ஏன்னா குழம்பு வச்சு அவரே செஞ்சாரு சாப்பிட மாட்டாரு, அப்படின்னு சொன்னா நான் வச்சா குழம்பு நல்லா இல்லம்மா அப்படிங்கிறாரு. அவருக்கும் உடம்பு சரியில்லைனாலும் பாக்குறதுக்கு ஆள் இல்ல, சோறு குழம்பும் ஆக்க முடியாது. அவரே எத்தனை நாள் ஆக்கி சாப்பிட்டுட்டு வேலைக்கு போறதுனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிச்சுட்டு கிளம்பணுங்க. இந்த விளாக இன்னொரு விளாக மிக்ஸ் பண்ணலாம் பாருங்க. என்னம்மா?